வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? டுடே ட்ரெண்டிங் சேனல் தான் பார்க்க போறோம். இந்தியா விசஸ் இங்கிலாந்து மேட்ச் செமிஃபைனல் ட்ரோல் தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? நல்ல வேலை இங்கிலாந்து பவுலிங் எடுத்தாங்க. மேல தெருக்கு தெரு சேட்டையை காட்டிட்டு நம்ம தெருக்கு வந்துருக்கான். இப்ப நம்ம சேட்டையை நாம காட்டுவோம். ஓகேடா? காட்டுங்க காட்டுங்க. நீங்க அந்த பக்கம் போங்க. நீங்க பின்னாடி போங்க. அவனை கொண்டாடாத அதுக்கே முடியும். Remember Hiroshima? Remember Pearl Harbor. எதிர்பார்க்கல திரும்பியா. டாவிட் என்ன அப்படி ஆச்சு? உடம்பு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? இவரு விளையாடுவார் பார்த்தா இவர் போயிட்டாரு. சார் வடகரி. வளர்த்த கடா இல்லையா? மார்ல பாய். ஆமா, ஒரு பயங்கரம் விளையாண்டார். மாசா எத்தா கேப்டனா ஓஹே கரெக்டா மழை வந்து கெடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நல்லா தான் விளையாண்டாங்க. காட்டுப்பூச்சி மழை யாரு கூப்பிட்டா? இல்ல முன்னாடியே இது பண்ணியிருந்தாங்க. மழை வரும் வந்தாலும் சரி என் பட்டை பாக்ஸ் விட்டு எடுக்கவே மாட்டேன். மழை பெஞ்சும் கொஞ்ச நேரம் விளையாண்டு இருந்தாங்க. இவன் ஒரு பீடியை வாங்காம போக மாட்டான் போட்டுருக்க. ஆஹா, இங்க பாத்தீங்களா ஆனந்த கூத்தாடுது அப்படின்றது இதுதான். குடிச்சுட்டு டான்ஸ் ஆடுறாருடா. எனக்கு பயமா இருக்குடா. நீ கிளம்பி வா. ஆமா ஆமா, மழை பெஞ்சு இதா இருந்தாலும் நம்மளாம் உள்ள போயிருக்கோம். ஆமா, ரோஹித் சர்மா வேற லெவல் ஃபார்ம். தொடர்ந்து ரெண்டு பெரிய டீம் கூட விளையாடுறதா தெரியும். இவரு சூப்பரா விளையாண்டாரு. சூரியகுமார் யாதவ் கரெக்டா ரெண்டு பேரும் ஈக்குவலா அடிச்சாங்க. இது ரொம்ப பால் பயங்கர லோ ஆகுது. போது போது பரவாயில்ல. 1 minute. நீதான் இப்படி கமான் கூப்பிடுறதுக்கு நீ என்ன குதிரையா? அப்படியே கண்டினியூ பண்ணு சொல்லப்பா. ஸ்லோ பால் அவுட் ஆயிட்டாரு. தூக்கிடுச்சு. நான் விளையாடதான் சார் வந்திருக்கேன். நானும் விளையாடதான் வந்திருக்கேன். நல்லதுதான். கரெக்டா ஜடேஜா இறக்காங்க. சிவன் துபை இறக்காம இறக்கிருந்தாங்க, அவ்வளவுதான். அத்திக் பாண்டியா சம விளையாண்டா இருப்பா. பரவாயில்லப்பா. தொடர்ந்து 2 6 அடிச்சுட்டு அடுத்தது 6 அடிக்க பார்த்தாரு. அதெல்லாம் அவுட் ஆயிட்டாரு. உயிரோட இல்லாத வயசு தேவையோ? ஒரு சாமே, 2 சாமே, 3 சாமே, 4 சாமே, 5 சாமே, 6 சாமேடா. சாமி ஆயிட்டாரு. தண்டத்துக்குன்னு ஒருத்தன் அப்பனே விநாயகா, Decent score. ஊரெல்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். எந்த வினையும் எந்த வில்லங்கமும் என் எதுக்க வராம நீதான் என் கூடயே இருந்து காப்பாற்றணும். இது என் உத்தரவு. மீறினா கடுப்பாயிரும். என்னடா பல்வலுக்குற? என்ன பொறுத்த வரைக்கும் ஆமா, 1.5 மேல ஆயிடுச்சு.
அட பாதகா பாலே போட்டாரேடா ஆனா நீ என்ன தூங்க விட மாட்டேங்கிறியடா ஆமா செமையா பவுலிங் போட்டாரு. பவர் பிளேல 2 விக்கெட் எடுத்துட்டாரு அக்ஷாப்ட். சாமா போல்டு. பவர் பிளேல 3 பேர் போனதுதான் போய் கைக்கு வந்துருச்சு மேட்ச். சரியான இது காமெடியான ஸ்டெம்பிங்க. மொயின் அலி போட்டாங்க. குல்தீப் யாதவ் அவுட் ஆகுனாங்க. அப்படியே சைடுல போயிரு. எல்லாருமே பவுலிங். இவர் தான் அடிச்சிட்டு இருந்தார். ஹாரி ப்ரூக் தான் அடிச்சிட்டு இருந்தார். லெவலா போயிட்டு ஒளிஞ்சுதுடா. நெருப்ப கூட எந்த சாட்சி இல்லாம அழிச்சிடு. செமையான வின்னு. Another day, another dog. முடிஞ்சு. அப்போ இவரெல்லாம் இது டிஃபெண்டிங் சாம்பியனை அடிச்சு வரட்டிட்டோம். இன்னும் சவுத் ஆப்பிரிக்கா மட்டும்தான். பார்ப்போம். அவங்க டீமும் பயங்கரமா தான் இருக்கு. எழுதின கதை இது. ரெண்டுமே அன்டிஃபிட்டட் டீம். ஒரு மேட்ச் தோக்காம போயிருக்கோம் ரெண்டு டீமும். மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர. மோதிர கையில குத்தவா? அண்ணா ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே. போடா போகுல ஒரு குத்து குத்துல. அப்படியா? போடா. நல்லா இருந்துச்சு. ஆனா பயங்கரமா பவுலிங் பிச்சா இருந்துச்சு. ஏன்னா பால அவங்க பவுன்சிங் போடுறாங்க, பால் குத்தி லோவா வருது, உள்ளுக்குள்ள பூந்துருது. அப்படிதான் அவுட் ஆனாங்க எல்லாரும், நிறைய பேர். செமிஃபைனல்ல இதானதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்ல. உள்ள போயிட்டோம் எப்படியோ அப்படின்ற மாதிரி. இன்னும் மத்தவங்க கூட எல்லாம் இதே மாதிரி நல்லா விளையாண்டா நல்லா இருக்கும். மத்தவங்க கூடனா ஒருத்தவங்க கூட தான், இன்னும் 10 பேரா இருக்கு. அவங்க கூடயும் நல்லா விளையாண்டோம்னா வாய்ப்பு இருக்கு. அதான் இது வந்து சரியான இது. ஏன்னா இங்கிலாந்து 2022 இதே மாதிரி செமிஃபைனல்ல வந்து நம்ம 140 எவ்வளவு அடிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். ஒரு விக்கெட்டு இல்லாம அசால்ட்டா ஜெயிச்சுட்டு போவாங்க 10 விக்கெட் வித்தியாசத்துல. அதுக்கு ரிவெஞ்சா 1 விக்கெட்டே எடுக்க முடியாம இருந்த அந்த 2022 கம்பேர் பண்ணும்போது ஆல் அவுட்டே பண்ணிட்டாங்க. இது செமையா. ரோஹித் சர்மா சரியான பிளான் பண்ணி 3 ஸ்பின்னர் எடுத்துட்டு எல்லாருமே கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க, எதுக்கு இத்தனை ஸ்பின்னர் எடுத்துட்டு போறாங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு பதில் தான் இது. ஏன்னா 3 ஸ்பின்னர் வச்சு தாக்குன்னு தாக்கி தூக்கிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு இங்கிலாண்ட. ஆமா, ரோஹித் சர்மா உண்மையாவே சூப்பர். ஆமா, சின்ன டீம் நல்லா தான் விளையாண்டாங்க. நல்லா கொஞ்சம் பெரிய டீம் இல்ல கரெக்டா எப்போ விளையாடுறது இருக்குல்ல, அதாவது ஆஸ்திரேலியா இங்கிலாந்து இந்த மாதிரி பெரிய டீம் கூட விளையாடுறது பெரிய விஷயம். அது கரெக்டா விளையாண்டு அந்த மேட்சுக்கு இது கொண்டு வர்றதே நல்லதுதான். எனக்கு தெரிஞ்சு கடைசி ஃபைனல்ல எனக்கு தெரிஞ்சு விராட் கோலி விளையாடுவாருன்னு நம்புறேன். அதுக்காவது விளையாண்டாருன்னா நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அவரும் விளையாண்டாருன்னா அசைக்கவே முடியாது இந்தியாவில். ஆமா, பின்னாடி இருக்கவங்களுக்கும் அந்த நம்பிக்கை வந்துடும். இவங்க டக்குன்னு போய் பின்னாடி இருக்கவங்களுக்கும் அந்த நம்பிக்கை போயிருது. சிவம் டூபே என்னதான் பண்ண போறான்னு தெரியல. ரொம்ப பயிற்சி வேணும். எனக்கு தெரிஞ்சு அவர் நிறைய சீரியஸ் விளையாடணும். அது செட் ஆகல எனக்கு தெரிஞ்சு. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்